சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் பணிபுரிந்தாலே போதும் அவர் உடனே உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிவிடுவார் என்பது கடந்த காலங்களில் நாம் பல வரலாற்றை பார்த்துள்ளோம். அதுவும் அவருடைய வெற்றி படமான கபாலியில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவர்கள் கூட இன்றைக்கு பெரிய அளவில் பரபரப்புடன் பேசப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கபாலி படத்தில் வீர துரந்தரா என்ற பாடலை எழுதிய கவிஞர் உமாதேவியை கபாலிக்கு முன் திரையுலகம் கண்டு கொள்ளாமல் இருந்தது. ஒரு சில இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்த போதிலும் அவருக்கு ஒரு பாடல் எழுத 10,000 15,000 என்றே சம்பளம் கொடுத்து வந்தனர். இந்நிலையில் கபாலியில் எழுதிய ஒரே ஒரு பாடலுக்காக அவர் பெற்றுள்ள சம்பளம் 2 லட்சம் என்ற தகவல் தற்போது கிடைத்துள்ளது. தானுவின் தாராளமான மனதால் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வரும் உமாதேவிக்கு தற்போது பல படங்களில் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் இவை அனைத்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மேஜிக்கால் தான் கிடைத்ததாகவும் உமாதேவி ஆனந்த கண்ணீரோடு கூறி வருகின்றாராம். மேலும் எங்களது செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.